வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தீரன் சின்னமலையின் தியாகம். இந்த நாடு சுமார் 300 ஆண்டு காலம் அந்நியர்களின் ஆட்சியில் அகப்பட்டு சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது. அந்நியர்களின் ஆட்சியில் இருந்து அவர்களை அகற்றவும் அன்னையின் விலங்குடிக்கவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களை தாங்களே தியாக வேள்வியில் கருக்கிக் கொண்டார்கள். மாவீரர்களின் தியாகத்தால் தான் இந்த நாடு மாபெரும் விடுதலையை பெற்றது. ஆங்கிலேயர்கள் தென்னாட்டில் இருந்துதான் எதிர்ப்பை முதலில் சந்தித்தார்கள். வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் வந்த அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகாரத்தை கைப்பற்றத் தொடங்கி இந்த நாட்டில் இருந்த அரசர்களை தங்களுக்கு வசமாக்கிக் கொண்டு தங்களுடைய ஆட்சியை அவர்கள் நிலைநாட்ட முனைந்தார்கள். இதை எல்லோரும் ஏற்கவில்லை. நெற்கட்டும் செவலில் ஒரு பூலித்தேவன், ஓடா நிலையில் ஒரு தீரன் சின்னமலை, கயத்தாற்றில் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு கட்டபொம்மன், இப்படி எல்லா இடங்களிலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி எதிர்த்த அத்தனை பேரையும் ஆங்கிலேயர்கள் ஒடுக்கி அடக்கி அவர்களை தூக்கிலிட்டார்கள். தூக்கிலிட்டு விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டபோது ஒருவன் கிளர்ந்து எழுந்தான். அவன்தான் தீரன் சின்னமலை. 1756ஆம் ஆண்டு ரத்தினசாமிக்கும் பெரியாத்தாள் என்பவருக்கும் மேலப்பாளையத்தில் தோன்றியவர்தான் தீர்த்தகிரி. தீர்த்தகிரி சின்னமலையாக மாறினார். இளமையில் தமிழின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் பற்று கொண்டவர். அவர் எண்ணற்ற தமிழ் பற்றாளர்களை ஆதரித்தவர். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். கொங்கு மண்டலத்தை தன் கைக்குள் வைத்துக் கொண்டவர். மைசூர் மன்னராக இருந்த திப்பு சுல்தானுக்கு இங்கிருந்து வரி வசூலிக்கப்பட்டு அது சங்ககிரி வழியாகத்தான் மைசூருக்கு செல்ல வேண்டும். அப்படி போகிற போது ஒரு நாள் சங்ககிரி கோட்டையில் வழிமறித்து அந்த வரிப்பணத்தை தன்வசமாக்கிக் கொண்டார் தீரன் சின்னமலை. இதை கேள்விப்பட்ட திப்பு சுல்தான் அவரை அழைத்து பேசி அவரோடு நட்பு கொண்டார். கொங்கு மண்டலம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய கோட்டை ஒன்றை ஓடா நிலை என்னும் இடத்தில் கட்டினார். தீர்த்தகிரியை அவர்களால் ஆங்கிலேயர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆங்கிலேயர்களை ஓட விரட்டினார். ஓடா நிலை கோட்டையை கண்டு அவர்கள் அஞ்சி ஓடினார்கள். திக்கு தெரியாமல் அவர்களை துரத்தினார் தீர்த்தகிரி. எந்த வகையிலும் அவரை வெல்ல முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர் சூழ்ச்சியால் தான் அவரை வெல்ல முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சூழ்ச்சி, சதி இதுதான். நேரடியாக வெல்ல முடியாத போது அறிவின் திறத்தை கொண்டு சூழ்ச்சியின் மூலமாக சதி செய்து வெல்வதுதான் அவர்களின் நோக்கம். அப்படித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னனை வைத்து கைது செய்ய வைத்து அவரை தூக்கிலிட்டார். அதை போலத்தான் தீரன் சின்னமலையையும் அவனுடைய சமையல்காரன் நல்லப்பன் என்பவனோடு கூட்டு சேர்ந்து அவனோடு சேர்ந்து சதி செய்து சூழ்ச்சி செய்து தீரன் சின்னமலையை பிடித்து விட்டனர். எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்ற தீரன் சின்னமலை இப்போது ஆங்கிலேயர்கள் வசமானார். ஆங்கிலேயர்கள் அவர்கள் தங்கள் வசமிருந்த அந்த சிங்கத்தை சும்மா விடுவார்களா? அவர்களை ஓட விரட்டிய அந்த சிங்கத்தை
அவர்கள் 1805ஆம் ஆண்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டனர். ஆக சதியின் காரணமாய், தன்னுடைய சூழ்ச்சியின் காரணமாய் சதிவலையில் வீழ வைத்து சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டனர் ஆங்கிலேயர்கள். தீரன் சின்னமலை மிகச்சிறந்த தீரத்தோடு போராடினான். மிகச்சிறந்த தீரத்தோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஆனாலும் சூழ்ச்சியும் சதியும் அவரை வாழவிடவில்லை. 49 வயதில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த காரணத்திற்காக தன் இன்னுயிரை ஈந்தார் தீரன் சின்னமலை. சங்ககிரி கோட்டையில் இன்றைக்கும் கூட அந்த மலை உச்சியில் இது தீர்த்தகிரி தூக்குமேடை, தீரன் சின்னமலை தூக்குமேடை என்று வைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலை இறந்ததற்கு பிறகும் அந்த பயத்தின் காரணமாக பிள்ளைகளுக்கோ அவருடைய பெயரை சொல்லக்கூடாது, பிள்ளைகளுக்கு அவருடைய பெயரை வைக்கக்கூடாது, இந்த நாட்டில் அவருடைய பெயரை எங்கும் ஒலிக்கக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் சட்டம் போட்டார்கள். ஆம், அத்தகைய பயம் ஆங்கிலேயர்களுக்கு. 142 ஆண்டுகள் தீரன் சின்னமலையின் பெயரை கூட உச்சரிக்க அவர்கள் பயந்தார்கள். காரணம், அவ்வளவு அச்சம், அவ்வளவு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தீரன் சின்னமலை. ஆக தீர்த்தகிரியாய் தோன்றி தீரன் சின்னமலையாய் வாழ்ந்து கடைசியில் ஆங்கிலேயர்களின் வஞ்சகத்தின் காரணமாய் தூக்குமேடை ஏறியவர் தீரன் சின்னமலை அவர்கள். இதை போல எண்ணற்ற தியாகிகள் தங்களை தாங்களை அழித்து கொண்டு மாபெரும் வேள்வியில் தங்களுடைய இன்னுயிரை தந்து இந்த பாரத தேசம் விடுதலை பெறுவதற்காய் உழைத்தனர். அவர்களின் தியாகம் என்றைக்கும் பேசப்படும், அவர்களின் தியாகம் என்றைக்கும் வாழும். வரலாறு உள்ளவரை தீரன் சின்னமலையின் தியாகமும், தீரன் சின்னமலையின் வீரமும், தீரன் சின்னமலையின் லட்சியமும் என்றைக்கும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தீரன் சின்னமலையை வணங்குவோம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.